அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இவற்றை இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள். தவறவிட்டால் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காது. மேஷ ராசினியர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பை தவறவிட்டு விடாதீங்க. அப்படி இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். இந்த 7/9/2024 தேதியான இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியாக நாடு முழுவதும் உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முதற் கடவுளான விநாயகர் வினை தீர்ப்பவர். விநாயகர் அனைவராலும் போற்றப்படும் கடவுள். விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படுதுங்க. வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயர்பட்டது. அதேபோல் கணபதி என்பது கா என்பது ஞானத்தை குறிக்கிறது. நா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது. யானை தலை, கழுத்துக்கு கீழே மனித உடல், மிக பெரிய வயிறு, இடது பக்கம் நீண்ட தந்தம், வலது பக்கம் சிறிய தந்தம் ஆகியவை உள்ளன. நீண்ட தந்தம் ஆண் தன்மையையும் சிறிய தந்தம் பெண் தன்மையையும் குறிக்கும். அதாவது ஆண் பெண் ஜீவராசிகள் அவருள் அடக்கம். பெரும் வயிற்றை கொண்டதால் பூதர்களை உள்ளடக்கியவர் அவரே அனைத்தும் என்பதை இத்தத்துவம் விளக்குகிறது. விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மனையை வைக்க வேண்டும். அதன் மேல் கோலம் போட்டு ஒரு தலைவாழை இலையை வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருக்க வேண்டும். இந்த இலையின் மேல் பச்சரிசியை நிரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும். புத்திர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருக்கம்பூ, மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லி என 21 பூக்கள் வகைகளை 21 வகை பழங்களையும் வாங்கி கொள்ளலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை செய்வது சிறப்பு. விநாயகரை பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு விநாயகர் பாடல்கள் பாடலாம். விநாயகருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் எள்ளுருண்டை, பாயாசம், வடை என்றும் நிவேத்தியம் செய்யலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் என்று ஒவ்வொன்றில்லாமல் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நிவேத்தியம் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று மேற்கொள்ளும் விரதம் காலையில் இருந்து உணவு எதுவும் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம். விரதத்துக்கு பிறகு விநாயகரை கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர் நிலையிலேயோ கொண்டு போய் கரைப்பது வழக்கமாக உள்ளது. ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணல்களை கரைத்து கொண்டு போயிருக்கும். அதனால் ஆங்காங்கே நீர்நிலத்தில் இறங்காமல் ஓடி கடலை அடையும். ஆனால் களிமண் உள்ள இடத்தில் நீர் கீழே பூமியில் இறங்கும். அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைக்க செய்தார்கள். ஈர களிமண் சீக்கிரம் கரைந்து நீரில் வேகத்தோடு சென்றுவிடும். சற்று காய்ந்த களிமண் அதே இடத்தில் படிந்துவிடும். இதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் என்பதற்காக விநாயகரை நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கம் ஏற்பட்டது எனவும் கூறப்படுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி 2024 செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுது. இது தடைகளை நீக்குபவர் மற்றும் புதிய தொடக்கங்களின் கடவுளான விநாயக பெருமானுடைய பிறப்பை குறிக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7, 2024 சனிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுதுங்க. இது இந்தியாவில் மிக பிரபலமாக கொண்டாடப்படும் திருவிழாக்களுடைய ஒன்றா அமைஞ்சிருக்குது. இது தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானம் மற்றும் செழுமை கடவுளான விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. விநாயக பெருமானின் பிறப்பை குறிக்கும் இவ்விழா நாடு முழுவதும் மிகுந்த பக்தியுடனும் பிரம்மாண்டத்துடனும் கொண்டாடப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட மிகச்சிறந்த காலகட்டம் மத்தியான விநாயகர் பூஜை முகூர்த்தம் காலை 11:03
முதல் பிற்பகல் 1:34 வரை. பூஜை காலம் 2 மணி முதல் 31 நிமிடங்கள். விநாயகர் தரிசனம் செவ்வாய் செப்டம்பர் 17, 2024. சடங்குகளுக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படும் மத்தியான காலத்தில் விநாயகர் பூஜையை பக்தர்கள் செய்ய அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பாரம்பரியமாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளில் சந்திரனை பார்ப்பது மித்திய தோஷத்தை தருவதாக நம்பப்படுகிறது. இது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கிறது. இதை தவிர்க்க பக்தர்கள் பின்வருமாறு காலங்களில் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். முந்தைய நாளில், அதாவது செப்டம்பர் 6, 2024 அன்று 3:01 PM முதல் 8:16 பிற்பகல் வரை, அதேபோல் காலை 5 மணி நேரம் 15 நிமிடங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 9:30 மணி முதல் இரவு 8:45 மணி வரை சந்திரனை பார்ப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது, விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் 6இல் உள்ள கேது உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வாரு. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் செல்கிறாரு. இது வெற்றி ராசி என்பதால மனதில் தைரியம் அதிகரிக்குங்க. முக்கியமானவர்களை சந்திப்பீங்க. அவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் வக்ர நிலையில் சொந்த ராசியான கும்பராசியில் உங்களுடைய 11வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. புதிய யோகத்தில் மாணவர்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7/9/2024 தேதியான இன்றைய தினம் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டியிருக்கும். தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியுடன் செயல்படுங்க. அதே போல அலுவலக அரசியலிலிருந்து விலகி இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். அதனால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வலிமை குறைந்து இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. குறிப்பா விநாயக பெருமானை வழிபடுங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.